திமுக ஆட்சியில் பாதுகாப்பு குளறுபடிகள் இருப்பதாக பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். கோயம்புத்தூர் மாவட்ட சாலையோர நடைபாதை வியாபாரிகள் நலச்சங்கத்தின் 8ஆம் ஆண்டு குடும்ப விழா கோவை சாய்பாபா காலனி பகுதியில் உள்ள மாநகராட்சி சமுதாய கூடத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் கலந்து கொண்டு நடைபாதை வியாபாரிகளுக்கு நலவாரிய அட்டைகளை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளரிடம் பேசிய அவர், இந்திய குடியரசு துணைத் தலைவர் வருகையின் போது 2 பேர் பலத்த பாதுகாப்பை மீறி உள்ளே நுழைந்தது பெரும் சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது என்றும், திமுக ஆட்சி நடப்பதால் பெரும் சந்தேகம் ஏற்பட்டுள்ளதாகவும் வானதி சீனிவாசன் குற்றம் சாட்டியுள்ளார். மதியம் 2:30 மணி அளவில் கோவை டவுன்ஹால் பகுதியில் இருக்கக்கூடிய காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்வதற்காக துணை குடியரசுத் தலைவர் வரவிருந்த சூழ்நிலையில் 2 நபர்கள் பாதுகாப்பு தடையை மீறி அவர்கள் வேண்டுமென்றே உள்ளே அந்த நிகழ்ச்சியை சீர்குலைப்பதற்காக வந்திருப்பதாக நாங்கள் சந்தேகப்படுகிறோம். நடந்து கொண்டிருப்பது திராவிட மாடல் அரசு. ஏன் எங்களுக்கு சந்தேகம் கூடுதலாக வருதுன்னு கேட்டால், கார் வெடிகுண்டு விபத்தை கூட சிலிண்டர் வெடி விபத்து என்றுதான் மாநிலத்தோட முதலமைச்சர் சொன்னார்.